கடவுளிடமிருந்தும் உலக இரட்சகராகிய கிறிஸ்து பெருமானிடமிருந்தும் சிந்தையாளர் தூய ஆவியானவரிடமிருந்தும் கிருபையும் சமாதானம் நல் பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும், குறிப்பாக ஜூன் மாதத்தின் கடைசி நாளிலே ஆண்டவருடைய திருவீட்டிலே வீட்டிருக்கிற நம்ம ஒருவருக்கு மிகுதியாய் உண்டாவதாக. ஆமென். இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி மத்தேயு எழுதிய முன்பு வாசியை கேட்ட நற்செய்தி பகுதி. மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து 42வது வசனம் முடியும். மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து 42 முடியுள்ள வசனங்கள். சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். சமாதானத்தை அல்ல, பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். எப்படி எனில், மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. 42வது வசனம். சீசன் என்னும் நாமத்தை நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தலைகளை தாழ்த்துவோம், ஆண்டவரை நோக்கி பார்த்து செபிப்போம். வெறுமையான பாத்திரம் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வாழியும் பாத்திரமா விளங்கச் செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணாம் எம்மையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. தம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை வாழ வைக்கின்ற வாழ்வு நாயகரே, வாழ்வு அருளுமுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வேதம் அதிபுனிதம், களங்கமில்லாத சுகிர்த அமிர்தம். பூரணமாய் அதைத்தான் உட்கொண்டவர்கள் பொன்னுலகத்திற்கேற்ற தன்மை உண்டாக்குமே. ஆம் அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் களங்கமில்லாத சுகிர்த அமிர்தம். இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களை பொன்னுலகத்திற்கு
பரலோக வாழ்வுக்கு எங்களை நீர் செப்பனிடுகிறீர். உடைய வார்த்தைகளை கொண்டு பொன்னுலக வாழ்வுக்கேற்ற விதத்தில் எங்களை நீர் வணைந்து கொள்கிறீர். அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அப்பேற்பட்ட வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். நம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும், இடைவிடும். இதோ உடைய வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிறேன். அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய ஆசீர்வாத கரம் நீட்டப்படுவதாக. தொடுவீராக. ஆசீர்வாத இயேசு நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபங்களும் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் ரோமானிய நாட்டை சார்ந்தவர். யூத குடும்பத்திலே பிறந்து வளர்ந்த ஒரு யூதர். இவருடைய மனைவியும் யூதர். ஜெர்மன் கார்பெண்டர் மூலமாய், ஜெர்மன் நாட்டை சேர்ந்த தச்சு வேலை செய்கிறவர் மூலமாய் இயேசுவை அறிந்து, இயேசுவை முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு, இயேசுவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்து தீவிரமாக இறைப்பணி செய்து கொண்டிருக்கின்றார். ஆரம்பத்திலே ஆங்கிலிக்கன் சர்ச்சு போதகராக இருந்தவர் பின்னாட்களிலே லுத்தரன் போதகராக அவர் மாறி மிக தீவிரமாக வைராக்கியமாய் ஆண்டவருக்காக உழைத்துக் கொண்டிருந்தார். அதுவரையிலும் ரோமானியா ஒரு ஏத்திஸ்ட் நாடாக இருந்தது, கண்ட்ரியாக இருந்தது. திடீரென கம்யூனிசம் ஆட்சியிலே அமர்கின்றது. ஆட்சி கட்டிலே அமர்ந்தவுடனே கிறிஸ்தவர்களுக்கான நெருக்கடி ஏற்படுகிறது. வெளிப்படையாக தொழுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை, பைபிள் வைத்திருக்க அனுமதிக்கப்படவில்லை, பிரசங்கிக்க அனுமதிக்கப்படவில்லை. ஒன்று அமைதியாயிரு, வாழ்ந்து விட்டு போ, பேசினால் கடுமையான தண்டனை, வாழ்வு இல்லை, வாழ முடியாது என்ற நிலையிலே தான் ரோமானியா மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் இந்த ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் பயப்படவே இல்லை. அண்டர் கிரவுண்ட் ரகசிய பாதாள அறைகளிலே ஆராதனைகளை நடத்தி வந்தார். இதை மோப்பு பிடித்த ரோமானிய ரகசிய போலீஸ் இவரை கைது செய்தது. கிட்டத்தட்ட அவருடைய வாழ்க்கையில 14 ஆண்டு காலம் ஜெயிலிலே அவர் இருந்தார். முதல் 3 ஆண்டு காலம் மிக கடுமையான தண்டனை. பாதாள அறையிலே, அண்டர் கிரவுண்ட் ஜெயிலில் ஜன்னலே கிடையாது, சூரிய ஒளியே கிடையாது, பக்கத்தில் இருந்து பேசுவதற்கு ஒரு ஆழ்துணையே கிடையாது. அப்பேற்பட்ட தனிமை அறையிலே 3 ஆண்டு காலம் அடைக்கப்பட்டிருந்தார். நினைத்து பாருங்கள், சூரியன் உதிக்கிறதா மறைகிறதா, பகலா வெயிலா மழையா எதுவுமே தெரியாத ஒரு மிக மிக மோசமான வாழ்க்கையை வாழ்ந்தார். வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. நீ இயேசுவை, கிறிஸ்தவத்தை துறந்தால் உனக்கு எப்போதும் விடுதலை. இந்த 3 ஆண்டுகளிலும் அவர் அசையவில்லை. அந்த கொடிய தண்டனையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அடுத்ததாக பொதுவான சிறையிலே அவர் அடைக்கப்படுகிறார். பொதுவான சிறையிலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை மிகுந்த மோசமான சித்திரவதை. மிக மோசமான சித்திரவதையை அவர் அனுபவித்தார். சங்கிலிகளினால் கொடூரமாக கட்டி வைக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அவமதிக்கப்பட்டார், கொடிய சித்திரவதைகளை சந்தித்தார். அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய ஆஸ்பத்திரிகளிலே ஜெனரல் வார்டு அப்படின்றெல்லாம் பிரிச்சு வைப்பாங்க பாருங்க. அவர் அடைக்கப்பட்டிருந்த சிறையிலே டெத் வார்டு என்று ஒன்றை வைத்திருந்தார்கள். அந்த அறையில் தூக்கி போடுவார்கள். நீங்கள் மீன்பிடி படகிலே ஏறினால் உங்களுக்கு தெரிந்திருக்கு. அந்த மீன்பிடி படகுக்கு கீழே நீங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஐஸ் தான். நீங்க அந்த கீழே இறங்கி கப்பலின் அடித்தட்டில், இந்த போட்டுக்கு அடித்தட்டிலே போய் 1 மணி நேரம் உள்ள இருந்தோம் என்று சொன்னால் நாமும் பிணமாகத்தான் வெளியே வர முடியும். அந்த அளவுக்கு ஐஸை போட்டு செட் பண்ணி வைத்திருப்பார்கள்.
அதே போல ஐஸ் குளிர்பதப்படுத்தப்பட்ட அறைகளிலே தூக்கி வீசப்பட்டார். மயக்கம் அடைகின்ற போது மீண்டும் வெளியே கொண்டு வந்து மீண்டும் உயிர்ப்பித்து மீண்டும் அவரை சித்திரப்படுத்தினார்கள். இப்படிப்பட்டவர் கடைசியில் உலக நாடுகள் தலையிட்டு பணைய தொகை செலுத்தி அவரை மீட்டு வந்தது. உலகமெங்கும் துன்பப்படுகிற மக்களுக்காக குரல் கொடுத்தார். டார்ச்சர்ட் ஃபார் கிரைஸ்ட் என்ற பத்திரிகைகளை வெளியிட்டு உலகெங்கும் எங்கே எந்தெந்த நாடுகளிலே எந்த மூலை முடுக்கு நாடுகளிலே கிறிஸ்தவர்கள் துன்பப்படுகிறார்கள் என்பதை உலகத்திற்கு கொண்டு வந்தவர் இந்த ரிச்சர்ட் பிராண்ட். 2001 ஆண்டு உலக வாழ்க்கையின் ஓட்டத்தை வெற்றிகரமாய் ஓடி முடித்தார். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இன்றைக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கை போலதான் சித்தரித்து இன்றைய காலகட்டத்து பிரசங்கிமார்கள் காட்டுகிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டால், இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அதுதான் இன்றைக்கு நவீன கால பிரசங்கங்கள். ஆனால் இன்றைக்குரிய செய்தியை பாருங்கள், இன்றைக்குரிய சிந்தனைக்குரிய பகுதியை நீங்கள் மிக பாருங்கள். என்னவென்று சொன்னால், இயேசுவை பின்பற்றுவதில் உள்ள ஆணித்தரமான அர்ப்பணிப்பு, தியாகம், இவைகளுக்காக கிடைக்கின்ற ஆசீர்வாதத்தை குறித்து இந்த நாளுக்குரிய சிந்தனை பகுதி மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 34 முதல் 42 முடிவுள்ள வசனங்கள் மிக தெளிவாக நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. உண்மையான, நிஜமான, யதார்த்தமான கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன என்பதை தெளிவுபடுத்துகிறது. இதிலே 3 வார்த்தைகளை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக நான் தொட்டு வைத்து இந்த நாளுக்கான இறைச்செய்தியை நான் நிறைவு செய்ய ஆசிக்கின்றேன். முதலாவது சுவாட் என்று சொன்னால் பட்டயம், 2வது கிராஸ் சிலுவை, 3வது ரிவார்ட் என்று சொன்னால் வெகுமதி. இந்த 3 வார்த்தைகளை நீங்கள் மனதிலே பதிய வைத்தீர்கள் என்று சொன்னால் இந்த நாளுக்குரிய செய்தியும் உங்களுடைய மனதை விட்டு ஒருபோதும் அகன்று போகாது. முதல் வார்த்தை என்ன சொன்னேன்? பட்டயம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பாருங்கள் என்ன சொல்லுகிறார். 34வது வசனம், 34, 35வது வசனம். அதாவது பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். சமாதானத்தை அல்ல, பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். அடுத்து சொல்லுகிறார், எப்படி எனில் மகனுக்கும் தகப்பனுக்கும், மகளுக்கும் தாய்க்கும், மருமகளுக்கும் மாமியாருக்கும் என்ன உண்டாக்க வந்தேன்? பிரிவினை உண்டாக்க வந்தேன். பட்டயத்தை வைத்து நான் பிரிவினை உண்டாக்க வந்தேன் அப்படி என்று சொல்லுகிறார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசி பிறக்கப் போகின்ற இயேசு கிறிஸ்துவை குறித்து மிக அருமையாக சொல்லுகிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி அவருடைய தன்மைகளை பட்டியலிடுகிறது. கடைசியிலே சொல்லுகின்ற காரியம் என்ன? சமாதான பிரபு. அவர் சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அப்படி என்றுதான் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே இயேசுவை குறித்து தீர்க்கன் ஏசாயா சொன்ன காரியம். அதே போல இயேசு கிறிஸ்து பிறந்த போது மேய்ப்பர்களுக்கு செய்தி அறிவிக்கப்படுகிறது. தூதர்கள் அறிவிக்கிறார்கள். எப்படி அறிவிக்கிறார்கள்? இதோ உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, உன்னதத்தில் மகிமை, பூமியிலே சமாதானம். பிறப்பதற்கு முன்பாகவும் அவரை குறித்து சொல்லப்பட்ட காரியம் சமாதான பிரபு. பிறந்த பிற்பாடும் அறிவிக்கப்பட்ட காரியம், இவர் பிறப்பினாலே பூமியிலே சமாதானம். அதே போல இயேசு கிறிஸ்து உலக பிரசித்தி பெற்ற இயேசுனுடைய பிரசங்கம், மலை பிரசங்கம், அதில் இயேசு கிறிஸ்து மிக அருமையாக சொன்னார். என்ன சொன்னார்? சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படி என்றெல்லாம் சொல்லப்பட்ட சொன்ன இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்?
நான் பூமியிலே சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். நான் என்ன செய்ய வந்தேன்? பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். இந்த பட்டயத்தை கொண்டு குடும்பத்திலே பிரிவினையை ஏற்படுத்த வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துனுடைய சமாதான செய்தி அறிவிக்கப்படுகின்ற போது நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலே போராட்டம், நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலேயே பிரிவினை. அதே போல இயேசு கிறிஸ்துனுடைய சமாதானத்தின் செய்தி அறிவிக்கப்படுகின்ற போது குடும்பங்களிலே பிரிவினை. இன்றைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள், இந்தியாவுடைய அப்போஸ்தலன் என்று அறியப்படுகின்றவர் சாது சுந்தர் சிங், சீக்கிய மதத்தை சார்ந்த வைராக்கியமான சீக்கிய குடும்பத்தை சார்ந்தவர். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார். அது குடும்ப அவமானமாக குடும்பத்தார் கருதுகிறார்கள், பேசி பார்க்கிறார்கள், பெற்றோர் பேசி பார்க்கிறார்கள். அது தரலாம், இது தரலாம், உனக்கு அந்த சொத்து தரலாம், இந்த சொத்து தரலாம், பேசி பார்க்கிறார்கள். அடுத்து உறவினர்களை வைத்து பேசி பார்க்கிறார்கள். எதற்கும் சாது சுந்தர் சிங் மசியவில்லை. கடைசியாக சொந்த பெற்றோரே உணவிலே விஷம் கொடுத்து சாப்பிட வைத்து வீட்டை விட்டு துரத்தி விட்டார்கள். நீ எங்கேயாவது போய் செத்து தொலை என்று துரத்தி விட்டார்கள். அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற காரியம் பிரிவினை. இந்த பிரிவினை தான், இந்த பட்டயம் சொல்லப்படுகின்ற பட்டயம் இந்த பட்டயம் தான். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகின்ற பிரிவினை. அண்மையில பெங்களூர்ல பல வருஷங்களாச்சு பேப்பர்ல வந்த ஒரு செய்தி. ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்த பெண் ஒரு கிறிஸ்தவ பையனை விரும்பி மேரேஜ் செய்யலாம். குடும்பத்திலே எதிர்ப்பு, ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியாக அந்த பால் என்கிற அந்த வாலிப சகோதரனை ஆள் வைத்து கொலை செய்து விட்டார்கள். அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதாவது என் நிமித்தம், என்னுடைய நற்செய்தி நிமித்தம், என்னுடைய சுவிசேஷத்தின் நிமித்தம் என்ன செய்யப்படுவீர்கள்? உங்களுக்குள்ள பிரிவினை உண்டாகும். இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களிலே கணவன் கோயிலுக்கு போனால் மனைவிக்கு பிடிப்பதில்லை. எதுக்கு நீங்க செல்கிறீர்கள்? மனைவி கையில பைபிள் எடுத்து போனால் எதற்கு நீ கோயிலுக்கு போகிறாய்? உனக்கு இந்த வேதாகமும் ஒரு கேடா அப்படி என்று திட்டுகிற கணவன்மார்கள். பிள்ளைகள் ஆலயத்திற்கு விருப்பப்பட்டால், ஆலயம் செல்வதற்கு விருப்பப்பட்டால் தடை பண்ணுகிற பெற்றோர், அதையும் மீறி வருகின்ற பிள்ளைகள் என்று இன்றைக்கு கிறிஸ்தவ சமூகத்திலே, நம்முடைய சமூகத்திலே பல நிலைகளில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த பிரிவினையை குறித்து தான் சொன்னார். நான் என்ன செய்ய வந்தேன்? பட்டயத்தை அனுப்ப வந்தேன். நிமித்தமாய் பிரச்சனைகள் உண்டு. குடும்பங்களில் என்னை ஏற்றுக்கொண்ட நற்செய்தி நிமித்தமாய் பிரிவினைகள் வரும் என்பதை இயேசு கிறிஸ்து அறிமுகப்படுத்துகிறார். அடுத்து பாருங்கள், இரண்டாவது வார்த்தை கிராஸ், சிலுவை. மிக அருமையாக சொல்லுகிறது பாருங்கள். 38வது வசனம். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, சிலுவை, இயேசுனுடைய காலத்து சிலுவை தரை மிக தண்டனை கொடுக்கின்ற ஒரு கொடிய ஆயுதம். அதாவது கிமு 4ஆம் நூற்றாண்டிலே வாரஸ் என்ற ஒரு ரோம ஆளுநர், அவருடைய பெயர் வாரஸ். இது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக உள்ள கதையை சொல்கிறேன். வாரஸ் என்ற ரோம ஆளுநர் இருந்தார். அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், இவர்கள் புரட்சி பண்ணினார்கள், யூதர்கள் புரட்சி செய்தார்கள். அப்படி என்ற ஒரே காரணத்துக்காக, அன்றைக்கு ஒரு யூதாஸ் இருந்தால், அந்த யூதாஸினுடைய தலைமையிலே புரட்சி செய்தார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக
கிட்டத்தட்ட 3000 பேரை, 1-2 பேர் இல்லை, 3000 யூதர்களை சிலுவையிலே அறைந்து அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், அதாவது கலிலேயாவுக்கு செல்லும் சாலை ஓரங்களிலே அப்படியே நாட்டி வைத்தான். கலிலேயாவுக்கு செல்லுகின்ற பயண பாதையிலே கிட்டத்தட்ட 3000 சிலுவையில் அடைக்கப்பட்ட 3000 யூதர்களை நாட்டி வைத்தான். இதை பார்த்தா நீங்க ஒழுங்கா இருங்க, அடங்கி இருங்க அப்படி என்பதற்காக அதை நாட்டி வைத்தான். சிலுவை என்று சொன்னாலே மரணம் தான். ஆனால் இயேசு சொல்லுகிறார், என் சிலுவையை எடுத்து பின்பற்றாதவன், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரம் இல்லை. அவர் இயேசு கிறிஸ்து நேரடியாக இங்கே சொல்லுகிறது மரணத்தை குறித்து சொல்லவில்லை. மரணமும் இருக்கிறதா, மரணம் அதில் ஒரு பாயிண்ட். ஆனால் அது முதல் காரியம் என்னவென்று சொன்னால், நாம் சுயத்திற்கு மரித்த வாழ்க்கை, சுயத்திற்கு மரித்த வாழ்க்கை. நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, என்னை சார்ந்தவர்கள் உண்டு என்று இல்லாமல் எல்லா மக்களுக்காகவும் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. அடுத்ததாக, இரண்டாவதாக, வாழ்க்கையிலே குறைகள் உண்டு, குறைபாடுகள் உண்டு, அசௌகாரியங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கின்ற போது போராட்டங்கள் உண்டு. ஆனால் இவைகளை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, இவைகளை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, அது ஒரு சிலுவை வாழ்க்கை தான். அடுத்ததாக be obedient, கீழ்ப்படிதலாயிரு. கடவுள் செய்யாதே என்று செய்கிறதை செய்யாமல் இருப்பதும், செய்யென்று சொல்லுவதை செய்வதும் ஒரு சிலுவை வாழ்க்கை. அநேக நேரத்தில் அப்படிதான். நாம் இது முடியாது, வசனம் இப்படி சொல்லுகிறது அப்படி என்று சொன்னால் மெஜாரிட்டி பார்ப்போம், மெஜாரிட்டி செய்கிறாங்க, மெஜாரிட்டி நம்மை பார்த்து சொல்லுவார்கள், இவ்வளோதானே செய்து முடிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லுவார்கள். அதற்கு பயந்து இணங்கி வாழ்கின்ற வாழ்க்கை அதல்ல. இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு நான் விலக மாட்டேன் என்று வைராக்கியமாய் இயேசுவை பின்பற்றுகின்ற வாழ்க்கை, அது சிலுவை வாழ்க்கை. சுயத்தை களைவதும், உண்மையான கீழ்ப்படிவதும், குறைகளிலே, பலவீனங்களிலே, போராட்டங்களிலே, கஷ்டங்களிலே, நஷ்டங்களிலே, தோல்விகளிலே உறுதியாக நிற்பதும் அதுதான் உண்மையான சிலுவை. அதான் நான் ஒரு உண்மையான ஒரு பாடலை பாடுவார். 2 பாடல், சிறப்பு பாடலும் அதுதான், பிரசங்கத்துக்கு முன்பாக உள்ள பாடலும் அதுதான். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், நான் என்ன செய்ய மாட்டேன். அதனுடைய அர்த்தம் என்ன? என்ன வந்தாலும் எது வந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அதே போல அடுத்து ஒரு ஞான பாடலை பாடினோம், 320வது பாடல். சிலுவை சுமந்தோனாக, எப்படி நான் சிலுவையை சுமந்து கொண்டு உம்மை பின்பற்றினேன். ஞானம், புகழ், கல்வி, பணம் எல்லாமே எனக்கு அற்பமும் குப்பையும் என்று நான் எண்ணினேன். அதான் அந்த பாடலுடைய அர்த்தம். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இதுதான் சிலுவையின் வாழ்க்கை. இறுதிதான் மரணம். அதுவும் சிலருடைய வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாத ஒன்றுதான். அதை கடவுள் அனுமதித்திருக்கிறார். சிவர்ணா திருச்சபையினுடைய அன்றைய காலத்திலே நெருங்கிய அப்போஸ்தலர்களோடு நெருங்கிய பழக்கமுடைய அந்த வழியிலே வந்தவர் போலிகாப் என்ற ஒரு பேராயர். சிவர்ணா திருச்சபைக்கு பேராயராக இருந்தவர். கடைசியில இவர் கிறிஸ்தவத்தினுடைய வளர்ச்சியெல்லாம் கண்டு இவரையும் கொலை செய்வதற்கு இவரையும் கொண்டு போறாங்க, கொலைகளத்துக்கு கொண்டு போறார்கள். தீ கொளுத்துவதற்காக கம்பத்திலே கட்டி தீ வைத்தது, தீ வைப்பதற்கு ஆயத்தவார்கள். கடைசி வாய்ப்பு இதாப்பா, நீ மரண தூணில் நின்று கொண்டிருக்கிறாய், உனக்கு வாய்ப்பு தரப்படுகிறது. கிறிஸ்துவை மறுதலித்தால் உனக்கு வாழ்வு. இந்த மரணத்தூணிலிருந்து நீ விடுவிக்கப்படுவாய், இல்லை என்று சொன்னால் நீ மரணத்தை சந்திப்பாய். அவர் சொன்னார்,
85 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே நான் வாழ்ந்திருக்கிறேன். சிறப்பாகத்தான் வாழ்ந்திருக்கிறேன். என் ஆண்டவர் இதுவரைக்கும் எந்த தீங்கும் எனக்கு செய்ததில்லை. ஆகையினால் நான் அவரை மறுதலிக்க மாட்டேன் அப்படி என்று சொன்னார். தீ கொளுத்தினார்கள். தீ வந்து அவரை தீண்டவில்லை. கடைசியாக கம்பத்திலே வைத்து கத்தியால் குத்தி அவரை கொலை செய்தார்கள். இது மரணம். இது கடைசி ஸ்டேஜ். இது சிலுவை வாழ்வுடைய கடைசி ஸ்டேஜ். அப்போ அன்பானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இன்றைக்கு மற்ற பிரசங்கிமார்கள் இன்றைக்கு படம் பிடித்து காட்டுவது அல்ல. உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பட்டயம் உடையது, சிலுவை உடையது. இன்றைக்கு கிறிஸ்துவை பின்பற்றினால் அது கிடைக்கும், இது கிடைக்கும் என்றுதான் ஆசைகளை தூண்டி, அந்த ஆசையில் ஒரு உணர்வுகளை தூண்டி அதை வைத்துதான் தம் கால் செய்கிறார்கள். ஆகையினாலே தான் இன்றைக்கு உண்மையான சீடர்களை பார்க்க முடியவில்லை. அப்ப பாருங்க, இயேசுனுடைய காலத்தில் இருந்தார்கள். அதான் யோவான் 6வது அதிகாரம் 60வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய சீஷர்கள் அநேகர் என அந்த வாசிங்க. இந்த உபதேசம் இது கடினமான உபதேசம். வாசிங்க, அப்போதான் உங்களுக்கு தெளிவாகும். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள்? அன்பானவர்களே, இதை இன்றைக்கு ஆடம்பர சர்ச்சைகளை பார்த்து இதெல்லாம் பேசினாங்க ஆளே இருக்காது. கலக்கலான லைட்டு போட்டு, மினுக்கு வஸ்திரங்கள் தரித்து பாடல்கள், ஆராதனைகள் இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் சிலுவையின் செய்தி கசப்பாகத்தான் இருக்கும். சிலுவையின் உபதேசம் கசப்பாகத்தான் இருக்கும். அதான் இயேசுடைய காலத்திலே இருந்திருக்கிறார்கள். எப்பா, இதெல்லாம் எங்களால முடியாதப்பா, இந்த கிறிஸ்தவ வாழ்வு எங்களுக்கு முடியாது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள்? அப்போ சிலுவையின், அதாவது கிறிஸ்தவ வாழ்வு என்பது பட்டயமும் சிலுவையும் தான். ஆனால் கடவுள் சொல்லவில்லை, வெகுமதியும் உண்டு, ரிவார்டு உண்டு. ரிவார்டு, அதுதான் 42வது வசனத்தை வாசியுங்கள். இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவனும் அதன் பலனை அடையாமற் போவதில்லை. வெகுமதி நிறைந்த வாழ்க்கை, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை, சீடத்துவ வாழ்க்கை என்பது கடினமான ஒன்றுதான். ஆனால் தூய ஆவியானவருடைய பலத்தினாலும் வல்லமையினாலும் வலிமையினாலும் நாம் எளிதாக வாழ முடியும். ஆனால் அதே நேரத்திலே ஒன்று உண்டு, வெகுமதி உண்டு என்பதை மறந்து போக வேண்டாம். ஒருவேளை கிறிஸ்துவை பின்பற்றுவதனால் நீங்கள் பலவிதமான பிரச்சனைகளையும் உபத்திரவங்களையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அவமானங்களையும் நீங்கள் சந்திக்க நேரிடும். ஆனால் ஒன்று உண்டு, வெகுமதி உண்டு என்பதை, ரிவார்டு உண்டு என்பதை மறந்து போக வேண்டாம். அதான் இயேசு கிறிஸ்துவோட பேர் ஒரு முறை கேட்டான், ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றினோமே, எங்கள் குடும்பத்தை விட்டோம், எங்கள் வீட்டை விட்டோம், எங்கள் தொழில் நல்ல வருமானத்தை கொடுத்து கொண்டிருந்த தொழிலை விட்டு வந்தோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? வெள்ளாந்திரியா கேட்டுட்டான், என்ன கிடைக்கும் ஆண்டவரே? இதெல்லாம் விட்டு நாங்கள் உமக்கு பின்பற்றினோம், என்ன கிடைக்கும்? இயேசு கிறிஸ்து தெளிவான பதில் சொல்லுவார். எப்பா, நீங்க மனுஷகுமார் மகிமையில உட்கார்ந்து இருக்கும் போது நீங்களும் எங்க உட்கார்ந்துருப்பீங்க? சிங்காசனத்துல உட்கார்ந்துருப்பீங்க அப்படின்னு சொல்லுகிறார். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். நிஜமான உண்மையான சீசத்துவ வாழ்க்கை வாழ்கிறவனுக்கு வெகுமதி உண்டு, வெகுமதி உண்டு. உலக ஆசீர்வாதங்களுக்காக பின்பற்றுகிறவனுக்கு உலக ஆசீர்வாதங்கள் உண்டு.
ஆனால் உண்மையாக சீஷனாய் இருந்து வாழ்கிறவனுக்கு வெகுமதி உண்டு என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். அதான் சொல்லுகிறார், என் நாமத்து நிமித்தம் வருகிறவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர். ஒரு கலசம் தண்ணி சாதாரணமா யார் கேட்டாலும் கொடுப்போம். ஐயா கொஞ்சம் தாத்து தண்ணி தான்னா தண்ணீர் கொடுப்போம். நான் சாதாரணமாக கொடுத்து விட்டு போய் விடுவோம். ஆண்டவர் அதை கூட சொல்லுகிறார், அது கூட கணக்கில் வைக்கப்பட்டிருக்கும். தேவ ராஜ்யத்திற்காக, தேவ காரியத்தின் நிமித்தமாய், தேவ நாமத்திற்காய், சுவிசேஷத்திற்காய் நீங்கள் கொடுக்கிற ஒரு கலசம் தண்ணீருக்கான வெகுமதியும் உங்களுக்கு உண்டு. சாதாரணமாக கொடுக்கிற தண்ணீருக்கு கூட விலை உண்டுப்பா. நீ சாதாரணமாக தான் கொடுக்கிற, உனக்கு இலவசமாக தான் கிடைக்குது தண்ணீர் கொடுக்கிறாய் நீ. ஆனால் அது தேவனுடைய ராஜ்யத்திலே, தேவனுடைய சமூகத்திலே அது கணக்கு வைக்கப்படும். அதான் ஒரு அருமையான பழமையான ஒரு பாடல், எஃப்எம்பிபி மிஷனரி இயக்கத்தினுடைய பாடல். கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை, ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டம் அடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை. கிறிஸ்துவுக்காக நீ எதை கொடுக்கிறாயோ, கிறிஸ்துவுக்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக, தேவனுடைய நாம மகிமைக்காக நீ எதை இழக்கிறாயோ அது ஒருபோதும் என்ன செய்வதில்லை, நஷ்டப்பட்டதில்லை. சேர்த்து பாடுவோமா? கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. தரித்திரர் ஆக மாட்டோம், தரித்திரரானதில்லை, ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டம் அடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை. ஆண்டவர் அழைக்கிறார், தூக்கத்தை விட்டு விழித்தெழும்ப அழைக்கிறார். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி கொனிதான் மலை மாறி பொழியும் நாள் வரை உள்ளை தீடுவோம். இந்த வாழ்க்கை தான் கடவுள் நம்முடைய வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். உலக ஆசீர்வாதங்களுக்கு அல்ல, ஆண்டவருடைய சீஷர்களாக இருப்பவர்களுக்கு பட்டயம் உண்டு, சேவை உண்டு. இதை உணர்ந்து சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றுவோம். பின்னோக்கே நான் பின்னோக்கே, நோ டர்னிங் பேக், நோ டர்னிங் பேக். நம்முடைய பலத்தினாலே முடியாது. ஆனால் ஆண்டவர் அதற்கான ஆற்றில் தூய ஆவியானவருடைய வல்லமையை கொண்டு தருகிறார். ஆகவே தூய ஆவியானவரை நாம் சார்ந்திருப்போம். நிச்சயமாக நம்முடைய வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக அமையும். ஆண்டவர் நிச்சயமாய் கடவுள் அருளுகின்ற ரிவார்ட், வெகுமதி நம்ம ஒவ்வொருவருக்கு கிடைக்கும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தை காத்துக் கொள்வதாக. ஆமென்.